பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாய் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர கடந்து போகலாம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் முதல் நாள்ல இருந்து கர்த்தர் என்னோடு கூட சொன்ன வார்த்தைகள். பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் இந்த 10 நாளும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். அதனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலப்படுத்துகிறவராக, உதவி செய்கிறவராக, தைரியப்படுத்துகிறவராக, உயிர்ப்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவனை பலனடைய செய்கிறார். எதெல்லாம் வீக்கா இருக்குதோ அதையெல்லாம் மாற்றுகிறார். தேவன் அவருடைய பலத்துல நமக்கு கிரியை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அதே 11ஆம் வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவானது நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம் நித்திய ஜீவனை பெறுகிறதுக்காக இல்லை, மாம்சத்திலே சாவுக்கு ஏதுவான சரீரம். இது ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் அழியாத ஒரு சரீரம் ஒன்று இருக்குது, அது உள்ளான மனுஷன். அல்லேலூயா. அந்த உள்ளான ஆத்மா அது அழியவே அழியாது. அது தேவன் தந்த தீபமாக இருக்குது. அது ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அந்த ஆத்மா தேவன் இருந்து வந்தபடினால் அந்த ஆத்மா தேவனிடத்துல என்ன செஞ்சிடும்? அது போய்விடும். ஆனா அது வரைக்கும் இந்த ஆத்மாவிலே தேவன் ஒவ்வொரு ஆத்மாவிலும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா ஏன் மனிதன் கடவுளை தேடுகிறான் அப்படின்னா, இந்த ஆத்மா கடவுள்கிட்ட வந்தபடினால ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்குது. யாரை தேடணும்? கடவுளை தேடணும். அதனாலதான் மனிதன் என்ன செய்யறான்? கடவுளை தேடுகிறான். ஏதோ ஒரு கடவுள், எங்கேயாவது ஒரு கடவுளை தேடணும் அப்படின்றது எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, மனிதன் கடவுளை, தான் படைத்த தெய்வத்தை தேட வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வை தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவர் வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. அப்ப மனிதனை அவருடைய சாயலிலே, அவருடைய ரூபத்திலே, அவரை போலவே நம்மளை உருவாக்கினபடினால நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு இருதயத்தை, ஒரு எண்ணத்தை, சிந்தையை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். 7வது நாள் ஆண்டவருக்கு ஓய்ந்திருந்தபடினால அது ஓய்வு நாள். அது கடவுளை தேட வேண்டும். 6 நாள் மனிதன் வேலை செய்யணும். 7வது நாள் அவன் கடவுளை தேட வேண்டும். ஏன்னா கடவுளை தேடும் பொழுது அவன் வாழ வேண்டிய வாழ்க்கைக்குரிய வழியை அவன் என்ன செய்யலாம்? பெற்றுக் கொள்கிறான். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே. நமக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறார்? திருத்துவத்தின் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் மரித்து போகிறதுக்கு விடமாட்டா, இந்த சரீரம் உயிர்த்தெழும்படியாக அவர் செய்கிறார்கள். எந்த சரீரம்? அந்த உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான் இல்லையா? அந்த உள்ளான மனிதன் மரித்து போக கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அந்த உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தேவனிடத்திலே போய் சேர வேண்டும். அவன் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு கடந்து வர வேண்டும் என்பதற்காக தான் அவர் சிலுவைக்கு என்ன செஞ்சாரு? அவர் கடந்து வந்தார். அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது நம்மளை அவர் உயிர்ப்பிக்கிறார். எதுல மரித்து போயிருந்தோமோ அதுல என்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கிறார். ஆதாம் ஏவாளும் இயேசுவோடு கூட நடக்கிறதான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போய்விட்டது. அவர்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அன்றைக்கு அவர்கள் தேவனுடைய உறவு என்ன பண்ணிச்சு? அவங்களை விட்டு போய்விட்டுச்சு. ஆனா அந்த உறவை மறுபடியும் மீட்கும்படியாகத்தான் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கடந்து வந்தார். அல்லேலூயா. அந்த சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பாவ மன்னிப்புல மன்னிக்கப்படும் பொழுது அவன் தேவனோடு கூட ஒரு புதிய உறவை என்ன செய்யறான்? அவர் பெற்றுக் கொள்கிறார். அந்த புதிய உறவு தான் அது பரிசுத்த வாழ்க்கையா மாறுகிறது. அங்கே ஆவியானவர் அவனோடு கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதற்கு வசனம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா.
பாவம் இருக்கிற இடத்துல வாசம் பண்ண மாட்டார், ஆனா பரிசுத்தம் உள்ள இடத்துல வாசம் பண்ணாம இருக்கவும் மாட்டார். அவர் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறது, அந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறவராக அவர் இருக்கார். ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வாசித்தேன். அதுல ஒருத்தர் எப்படி எழுதியிருந்தார் என்ன அப்படின்னா, நீச்சல் அடிக்க தெரிஞ்சதுக்காக, ஒருத்தனுக்கு நீச்சல் அடிக்க நல்லா தெரியுது, தண்ணியில போனா என்ன செய்ய முடியும், நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்றதுக்காக சேத்துக்குள்ள விழுந்துட்டா என்ன செய்ய முடியாது. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும், சேத்துல விழுந்து என்ன செய்யக்கூடாது, நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுல கீழே எழுதுறாரு, எனக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சாலும் நான் சேத்துல விழுந்துட்டா எனக்கு உள்ள ஒரு உணர்வு சொல்லுது, அதுல இருந்து மேல வா அப்படின்னு சொல்லுது. அதே போல நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் பாவத்துல விழுந்துட்டா சீக்கிரமா என்ன பண்ணிடணும், மேல வரணும் அந்த உணர்வு. ஏன் அப்படின்னா இது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்துல என்ன இருக்குன்னா, நீ என் பக்கமா வா, உன் வாழ்க்கை பரிசுத்தமா மாறட்டும், நீ நீதி செய்கிற இடத்துக்கு வா, உன் பழைய வாழ்க்கையை விட்டுரு. ஆனா பிசாசவன் பாவம் செய்யும்படியாக ஒவ்வொரு சிந்தையும் என்ன செய்யறான், அவன் நிரப்புகிறவரா இருக்கு. அதுக்குள்ள மேல வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, 7ஆம் வசனம் ரோமர் 8:7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அவர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவ வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் எதிர்த்து நிற்கக்கூடியது, எதுக்குமே கீழ்ப்படியாது. ஜெபத்துக்கு வா அப்படின்னா என்ன செய்யாது, கீழ்ப்படியாது. வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணலான்னா கீழ்ப்படியாது. பரிசுத்தமா வாழ்க்கைக்கு வா, ரட்சிக்கப்படு, கர்த்தரை தேடு, சபையை தேடு அப்படின்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். அவங்க ஆவியில இல்ல, மாம்சத்துல இருக்கிறாங்க. மாம்சத்துல ஒருத்தன் இருந்தான்னா அவன் தேவனுக்கு விரோதமான பகையாக அவனுடைய சரீரம் அவனோடு செயல்படுது. இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்றது. பாத்தீங்கன்னா எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் தம்பி ஜெபம் பண்ணலாம், ஆனா உலக காரியத்துல பாத்தீங்கன்னா, உலகத்துல போறதுல, சும்மா இருக்கிறதுல, ஜானி அடிக்கிறதுல, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல இந்த மாம்சம் ரொம்ப சந்தோஷப்படும், ரொம்ப பிரியப்படும். ஆனா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், 5 நிமிஷம் கூட அவங்களால என்ன செய்ய முடியாது. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க எதுல இருக்கிறாங்க, மாம்சத்துல இருக்கிறாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வசனம் சொல்ல தெரியும், ஆனா பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. வசனம் எனக்கு அதெல்லாம் தெரியுங்க, அந்த இடத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு, இந்த இடத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு. எனக்கு சில வாலிப தம்பிமார்களை தெரியும், நல்லா தண்ணி அடிப்பாங்க. நான் போனோம்னா, பாஸ்டர் அந்த இடத்துல இந்த வசனம் இருக்கு பாஸ்டர், இந்த இடத்துல இந்த வசனம் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் தெரியும், ஆனா மாம்சத்துல அவர்கள் இருக்கிறார்கள், ஆவியில இல்ல. அவர்கள் கர்த்தரை தெரிந்திருந்தும் அவருடைய சரீர மாம்ச சிந்தையில பாவ வாழ்க்கையில் இருக்கிறபடினால அது தேவனுக்கு விரோதமான பகையாக அது இருக்குது அப்படின்னு வாசிக்கிறோம். 8ஆம் வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. மாம்சத்துல ஒருத்தர் மாற்றான் அப்படின்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆனா ஆவியானவர் உங்களை என்னையும் அந்த இடத்துல இருந்து வேறுபிரிக்கிறார். அல்லேலூயா. ஒருவனுக்குள் ஆவியானவர் வரும் பொழுது அவன் பாவத்துல வாழுகிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இருக்காது. அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு ஜெப சத்தம் கேட்டுச்சுன்னா அதுக்கு ஓடுகிறதுக்கு தான் மனசு என்ன செய்யும், துடிக்கும். எங்கேயாவது போய் சேர்ந்துக்கலாமா, யாருக்கையாவது போய் ஜெபிக்கலாமா, வேதத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா, கொஞ்ச நேரம் தனிமையா ஜெபம் பண்ணலாமா. ஏன் அப்படின்னா அவன் மாம்சத்துல இல்ல, அவனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்துக்கணும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் ஆவியானவர் ஜெபம் பண்ணு சொல்றாரா, அதை புரிந்துக்கணும். என் ஆவியோடு கூட ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பது அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளணும், ஆவியானவர் எனக்குள் இருக்கும் பொழுது சாவுக்கு எதுவான எந்த காரியத்தையும் என்னோடு கூட சேர்ந்து உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நிலைமையை உயிர்ப்பிப்பார், நம்முடைய குடும்பத்தை உயிர்ப்பிப்பார், நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அவைகள் ஒரு நாளும் மரித்து போக முடியவே முடியாது. அல்லேலூயா. மரித்து போக ஏன் முடியாது அப்படின்னா, எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். என்னுடைய நிலைமையை நிச்சயமா உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் வெறுமையா இருக்கலாம், சூழ்நிலைகள் போராட்டமா இருக்கலாம், சூழ்நிலைகளை பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியலாம், ஆனா ஜீவனை உண்டாக்குகிற ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரோடு கூட இணைந்து கொள்ள. வசனம் சொல்றது,
9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே கடந்து வரணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு அதுதான் காரணம். தேவ ஆவி. சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் எனக்குள்ள ஆவி இருக்குதா இல்லையான்னு தெரியல, நான் சரியா இருக்கேன்னா சரியா இல்லையான்னு தெரியல. இனி இந்த காலங்களில் என்கிட்ட நிறைய பேர் கேட்கிறாங்க, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சில பேர் கேள்வி. ஏன்னா வசனம் சொல்லுது, வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் எப்படி இருக்க மாட்டீங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல். அந்த வசனத்தை பாருங்க, 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீங்க. ஆவிக்கு உட்பட்டவன் தேவ பிரியனா இருப்பான். தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர்களா அவனுடைய வாழ்க்கை இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, தேவனுக்காக எதையாவது ஒன்று செய்யறது, தேவ ராஜ்யத்தை எப்படி கட்டுகிறது, மக்களுக்கு போய் எப்படி சுவிசேஷம் சொல்றது. அடியே வாங்கினாலும் நம்முடைய இறுதிய சும்மா இருக்கவே. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, எவ்வளவோ அடி வாங்கினார் ஊழியத்துக்காக. சீசர்கள் அடி வாங்கினாங்க, ஆனா கடைசி வரைக்கும் ஊழியத்தை விட்டு என்ன செய்யல, பின்வாங்கவே இல்லை. இன்னைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், சபைகள் துன்புறுத்தப்படுகிறதான், ஊழியக்காரர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனா யாரும் சும்மா இருக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க ஒவ்வொருவருக்குள்ள யார் வாசம் பண்றான், ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுங்க. அதனால தான் உங்களால ஜெபிக்க முடியுது, அதனால தான் ஜெபத்துல கலந்து கொள்ள முடியுது. வீட்டுல ஜெபிக்கணும்னு தோணுது, வேதத்தை வாசிக்கணும்னு தோணுது, யாருக்காவது போய் எதையாவது செய்யணும்னு தோணுது, தேவ ராஜ்யத்தை கட்டணும்னு தோணுது. அது என்ன காரணம் அப்படின்னா எனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது அவனால சும்மா இருக்கவே முடியாது. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது அவனும் சும்மா இருக்கவே முடியாது. ஒரு திருட்டின் ஆவி ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அவன் திருடுறதை நீங்க என்ன செய்ய முடியாது, ஜெயிலே பிடிச்சு போட்டாலும் ஜெயிலே திருடுவாங்க இல்லையா? திருட வெளில திருடன்னு சொல்லி நீங்க ஜெயில போட்டீங்கன்னா ஜெயிலையும் திருடுவாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படி என்ன செய்யுது, வேலை செய்யுது. மரணத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, கொலையின் ஆவி, அந்த ஆவிகள் தன் வேலையை செய்யாம போகவே போகாது ஒரு மனிதனுக்குள்ள ஆகுது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை என்ன செய்யுது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவனை சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷன் சுகமாகும் பொழுது, அவன் தெளிந்த புத்தி அடைந்த பொழுது, அவன் தேசம் எங்கு பிரதேசம் எங்கு போய் சுவிசேஷத்தை அவன் சொன்னான் என்ற வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் வரும் பொழுது யாரும் சும்மா இருக்க முடியாது. அதனால அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்க எப்படி இருக்க மாட்டீங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டிருக்கு. ஆவி நமக்குள்ள ஆவி. ஆவி அப்படின்னா தேவனுக்கு பிரியமானதையே செய்ய தோன்றுகிட்டே இருக்கும் இல்லைங்களா? தேவனுக்காக எழும்பணும், தேவனுக்காக ஜெபிக்கணும். அடியே வாங்கினாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல. சில நேரம் ஆண்டவருக்காக எழும்போது நமக்கு கெட்ட பேர் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஆனாலும் இந்த ஆவி சும்மா இருக்காது. நீங்க ஒரு வேற மாம்சம் கூட சில நேரம் சோர்ந்து போயிடும். சரி இதை விட்டுறலாம், இதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லணும். ஆனா உள்ள இருக்கிற ஆவியான சொல்லுவாரு, நீ மகனே நீ என்ன செய்ய, எலும்பு, இதை செய், இதை செய். கெட்ட பேரானாலும் பரவாயில்ல, அதானாலும் பரவாயில்ல, அடியே வாங்கினாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், 10ஆம் வசனம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதா மாறி. பாருங்க, கிறிஸ்து இருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தனுக்குள்ள இருக்கிறாரான்னு இதுகளை வச்சு கண்டுபிடிச்சா. இதெல்லாம் வேதத்தின் அளவுகள், ஒரு மனுஷனை அளக்கிற அளவுகள். பாருங்க அந்த வசனம் தெளிவா சொல்லுது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரிச்சு போய். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தார்னா இந்த சரீரம் பாவம் செய்யறதுக்கு ஜீவன் இருக்காது, அது மரிச்சு போய். பாவம் செய்ய தோணவே தோணாது. 4 இடத்துல போய் துன்மா இருக்கிற இடத்துல போய் நிக்க தோணாது. 4 இடத்துக்கு போய் எதையும் செய்ய நம்ம இந்த மாமிசம் விரும்பவே விரும்பாது. வசனம் சொல்லுது, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரிச்சு போய். எந்த பாவம் செய்யறதுக்கு அந்த இருதயம், அந்த சிந்தை வரவே வராது.
எதையாவது சினிமா படத்தை பார்க்கலாம், எதையாவது செய்யலாம், 4 பேர்ட்ட போலாம், கெட்ட பழக்க வழக்கங்கள், அந்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அது மரிச்சு போயிருச்சு. அது ஜீவன் இருந்தாதான் அது செய்ய தோணும் இல்லைங்களா? அந்த ஜீவன் மாம்சத்துல ஜீவன் இருந்தாதான். ஆனா அந்த பாவ மனிதன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால இப்ப பாவ மனுஷன் அல்ல, ஆவிக்குரிய மனுஷன் எனக்குள்ளே அவன் எழுப்பி இருக்கிறான். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி இல்ல 10ஆம் வசனம், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதான் மாறும். அதனாலதான் முன்னாடி இருக்கிறத காட்டில வாழ்க்கை மாறும். நம்ம சில பேர் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, முன்னாடி எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்களே, உங்க வாழ்க்கை மாறி இருக்கு, குடும்பத்துல வித்தியாசம் இருக்குது, உங்களை பார்த்தா ஒரு பிரகாசம் இருக்குது, உங்க இதுல ஒரு துக்கம் இல்லையே. ஏன் இது மாறுது அப்படின்னா நம்மளால எதையும் மாற்ற முடியாது, நமக்குள் மாற்றம் பண்ணுகிற ஆவியானவராலே. அல்லேலூயா. நமக்குள் எதையும் செய்ய முடியாது, ஆனா நமக்குள் மாற்றம் பண்ணுகிற ஆவியானவராலே எல்லாவற்றையும் செய்கிற பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய ஆவியை அவர் மறுரூபப்படுத்துகிறார். எதுக்கு நேராக அவர் மறுரூபப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திருப்பிக் கொள்ளலாம். அதே பக்கத்துல அடுத்த பகுதிக்கு நேரம் நீங்க திருப்பினீங்கன்னா 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. அப்ப பாருங்க, தேவ பிள்ளையாக ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறாரு? வழி நடத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க இவங்க சரியாதான் செய்வாங்க, இவங்க இப்படிதான் நடந்து கொள்வாங்க, இவரை பார்த்தா. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக. அப்ப ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணும் பொழுது என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார், என் மரண சரீரத்தை காட்டிலும் ஆவியில என்னை மாற்றுகிறார், பாவ சரீரம் மறைந்து போகிறது, நீதிக்கு நேராக வழி நடத்துகிறார். அது மட்டுமல்ல, நான் தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழ எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்க, இவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ண சரியாயிடும், இவங்கள்ட்ட போய் நின்று பேசணும்னா மனசுக்கு சமாதானம் வந்துடும். நம்மனால இல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவராலே. அல்லேலூயா. சில நேரங்கள் நம்மளை தேடி வராங்க, சில நேரம் நமக்கு பொறுப்பு வருது, சில நேரங்களில் தேவன் ஆட்சியை கட்டுகிறதுக்கு எல்லாருக்கும் அந்த காரியம் கிடைக்கிறது இல்ல. ஆண்டவர் ஆவியானவர் அங்கே நமக்காக வழி நடத்தப்படுகிறார். அல்லேலூயா. சில தருணம் ஏன் நமக்குள்ள தேடி வருது அப்படின்னா, நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியான். நம்முடைய திறமையினால இல்ல. நினைச்சிடக்கூடாது எனக்கு நல்ல திறமை இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு அப்படிலாம் தேவராஜ்யம் வராது. தேவராஜ்யம் எங்கு பரிசுத்தம் இருக்குதோ, எங்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதோ, அங்கே தேவராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. அவர்களை கொண்டு தேவன் தன்னுடைய ஜனத்தை கட்டுகிறவராக அவருக்கு. அதே வசனத்தை நீங்க திரும்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வசனத்துல இப்படி இருக்குது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து 15வது வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, 8ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே அந்த மாம்சத்திலிருந்து விலகி 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 ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உள்ளது அப்படின்றத அந்த வார்த்தை சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை என்ன செய்யல? பெறல. அங்க ஜெபம் பண்ணலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், நீங்க எப்ப பார்த்தாலும். ஆனா சில பேர் ஜெபம் பண்ணவே முடியாது, பயம் வரும். இல்லைங்க நான் வரலைங்க, நீங்க மட்டும் என்ன செய்யுங்க, போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கும் பொழுது நான் தேவனோடு சேருகிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பயத்தின் ஆவியத்தல்ல, அடிமைத்தனத்தின் ஆவியத்தல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கு. ஒரு தகப்பனிடத்துல போய் பிள்ளை பேசுவதை போல எந்த நிலைமையானாலும் ஜெபம் பண்ணுகிற இருதயம் வந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அப்படி வருதா? சில நேரம் ஜெபிக்கணும் வருதா? புரிஞ்சுக்கொள்ளுங்க, எனக்குள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் எனக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த வசனம் சொல்லுது, திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம். இந்த ஜெபம் எல்லாம் யாரோட டிபார்ட்மெண்ட்னா ஆவியானவருடைய டிபார்ட்மெண்ட். அல்லேலூயா. இந்த ஜெபம் பரிசுத்தம் எல்லாம் ஆவியானவர் தான். பாவம் செய்யறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மன்னிக்கிறவராகவே விளங்கிக்கிட்டே இருப்பார். இந்த வரோடு எல்லாம் மன்னிப்பார், சுகப்படுத்துவார், எல்லாம் செய்வார். ஆனா ஆவியானவர்
அவனை சரிப்படுத்தி பிதாவோடு கூட ஒன்றாக இணைக்கிற வேலையை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவன் பரிசுத்த ஆவியானவர் வருவதற்குள்ள வரும் பொழுது அவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய, ஒரு ஜெப ஆவிய அவனுக்குள்ள அவர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க புத்திர சுவிகாரத்தின் ஜெப ஆவி இருந்துச்சுன்னா உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பதில் வராம போகாது. ஹல்லேலூயா. சீக்கிரமா பதில் வந்துடும். ஏன் அப்படின்னா அவன் தகப்பனோடு கூட உறவுல இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பா பிதாவை பிள்ளை என்கிற உறவில் அவன் இருக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற. அடுத்த வசனம் 16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு தெளிவா வார்த்தை கொடுத்து கொண்டே வருகிறார் ஆவியானவர். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா சொல்றாங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்றும் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்வார், மகளே நீ கவலைப்படாத, நான் உனக்கு என்ன செய்றேன், நான் இருக்கிறேன், உன்னை நான் என்ன செய்றேன், பலப்படுத்துவேன். சில பேர் சொல்லுவாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் பயங்கரமான விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது அதனால இல்ல, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து சொல்லுவாரு, இந்த காரியத்தை நான் என்ன செய்வேன், உனக்கு சரிப்படுத்துவேன். இந்த காரியம் சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஆவியான சொல்லுவாரு, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க தைரியமா நீ இரு, நான் உனக்குள்ள இருந்து என்ன செய்வேன். ஆனா சில நேரம் ஆச்சரியப்படுவாங்க, எப்படிங்க நீங்க நடந்துச்சு. அது நம்மளால இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெறுமையான இடங்களையும் நிரப்ப ஆவியானவரால முடியும். ஹல்லேலூயா. எந்த இடத்தையும் ஆவியானவரால தலைகளாக மாற்ற முடியும். தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும். அதனாலதான் நெகேமியா ஆவி எழும்பிக் கொண்டே இருந்துச்சு. நெகேமியா பாருங்க, ஆலயத்தை கட்டணும். அவர் இருக்கிற சூசான் என்னும் அரண்மனை ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. ஆனாலும் எருசலேமை குறித்த வைராக்கியம், எருசலேமில் இருக்கிற ஜனங்களை குறித்த வைராக்கியம், அது அவர்னால அல்ல, அவருக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவராக. உங்களுக்கும் சபையை குறிச்சு ஜனங்களை குறிச்சு அந்த கவலை வருதா? ஒருவேளை நீங்க நினைக்காதீங்க எனக்கு தான் அழுகே வருது நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஒண்ணுமே இல்லாட்டினாலும் சபையை நடத்த சொல்றாரு பாத்தீங்களா. இது ஏன் ஆவியானவர். அவர் சொல்றாரு, மகனே நீ என்ன செய்யும், இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் ஜெபம் பண்ணு ஜனங்கள். ஏன்னா நம்ம ஜெபம் ஏறெடுக்கப்பட அந்த இடத்துல இருக்கிற கிரியைகள், இருளின் அதிகாரம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த ஆவியானவர் சாதாரணமான அல்ல, நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதனால அவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்ம இருக்கிறனால தான் ஜெபிக்க முடியுது, வேதம் வாசிக்க முடியுது. அதே நேரத்துல இந்த ஆவியானவர் செத்து போனதை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அப்படின்னா பார்க்கலாம், ஆதி ஆகமத்துல ஆபிரகாமும் சாராளுடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவராக அவர் வேலை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா, கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாக்கி அவன் பகலின் உஷ்ணவெளியிலே கூடாரத்திலே அவன் உட்கார்ந்திருக்கிறான். ஆபிரகாம் உட்கார்ந்திருக்கிறாரு, மம்ரேயின் சமபூமியில தரிசனமாகிறாரு. தரிசனமாகி அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, 10ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 10, 18, 10 பாருங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர் வயதானவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாய் இருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வார். பாருங்க, சாராள் அம்மா பக்கத்துல எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? ஆபிரகாம்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? ஆபிரகாமோட தான் கர்த்தர் பேசுறார். சாராள் அவங்க அவருக்காக சமைப்பதற்காக அவங்க பின்னாடி அவங்க போயிட்டாங்க. ஆனா ஆபிரகாம்கிட்ட பேசினாலும் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் இதே வெயில் காலத்துல மறுபடியும் அடுத்த வருஷம் இந்நேரம் நான் வருவேன், அப்போ உங்ககிட்ட என்ன செய்யும், ஒரு குழந்தை இருக்கும். ஆனா சாராள் அம்மா தான் எல்லாத்தையும் நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் மனைவி இதெல்லாம்
எனக்கு பக்கத்துல பேசின கூட பரவாயில்ல, ஆபிரகாம் மட்டும் பேசுறார், அம்மா கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவர் நினைவை அறிகிற தெய்வம். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, சாரான் இப்படியெல்லாம் நினைக்கிறான், அதை பத்தி நீ கவலைப்படாத. அவங்க நினைச்சாங்க, எல்லாம் முடிஞ்சு போன நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் மம்ரேயின் சமபூமியிலே தரிசனத்திலே அவர்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார். அல்லேலூயா. அவர்களோடு வந்து அவர் பேசுகிறார். சமைக்க போயிட்டாங்க, ஆனாலும் அங்கே அவரோடு கூட வந்து அவர் பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் இந்நேரம் அது நான் அவங்க கையில உங்க கையில குழந்தை இருக்கு. ஆனா அவங்க பேரு சொல்றாங்க, ஆண்டவரே இத்தனை வருஷமா நம்பி வந்தோம், மாம்சம்லாம் நல்லா இருக்கும் போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு செத்து போன பிறகு அந்த நம்பிக்கையே இல்லை. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி மறிச்சு போன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையே இல்லாம போனாலும் பரவாயில்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாருன்னா, உங்களுக்குள்ள இருப்பாருன்னா ஒன்று செய்யணும், என் வாழ்க்கையில மரித்தவைகளை உயிர் தர வைக்க அவராக முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க, இவங்க கிட்ட வந்து பேசுறாரு, இவங்கள உண்மையை தான் சொல்றாங்க. ஆண்டவரே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு நினைக்கும் போது, இல்ல உன்னுடைய நினைப்பு ஓன் சரீரம் தான் அப்படி, ஆனா என்னால மரித்தவைகளை உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா. அதான் மார்த்தா மரியா நாசருடைய வாழ்க்கையில கூட அங்கே அதே காரியத்தை செய்யறாங்க. இங்க லெட்டர்லாம் முடிஞ்சிருச்சு, ஏன்னா அந்த உற்பத்தி பண்ணுகிற இடம் மறிச்சு போயிடுச்சு. ஆனா அங்க நிச்சயமாக மனுஷன் என்ன செஞ்சுதான் மறிச்சு போயிட்டான். ஆனாலும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இவங்களுடைய கற்பத்தை உயிரடைய செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் நினைக்கிறோம், எவ்வளவுதான் ஜெபிக்கிறது ஆண்டவரே, இந்த நிலைமை என்ன செய்ய மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது, எவ்வளவுதான் இதுக்கு போராடுறது, எவ்வளவு காலம் காத்திருக்கிறது. பயப்படாதீங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாவுக்கு எதுவான எல்லாவற்றிலிருந்தும் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவர், நம் சரீரத்தை உயிர்ப்பிக்க, நம்முடைய குடும்பத்தை உயிர்ப்பிப்பார், நம்முடைய சூழ்நிலைகளை உயிர்ப்பிப்பார், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. என கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்குவார்னா கர்த்தர் நம்மளை சோர்வடைய செய்ய மாட்டார். அல்லேலூயா. எந்த விதத்துமே சோர்ந்து போக விட மாட்டார். அதுக்கு பிறகு இந்த வசனத்தை நீங்க வாசித்த பிறகு பார்த்தீங்கன்னா இதனுடைய கருப்பொருள் எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்குது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி சாராவை நினைக்கிறாங்க, எனக்கு கற்பந்தரிக்க பலனை அவர் தருவார் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இதுக்கு பிறகுதான் அவங்க நினைச்சிருப்பாங்களா, இவர் வந்து பேசிட்டு அவன் ஆண்டவர் போயிருப்பாரு. அதுக்கு பிறகு அந்த அந்த சிருஷ்டிப்பினுடைய அந்த கிரியை உள்ளார என்ன செஞ்சிருக்கோம், அந்த அந்த கிரியைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதனாலதான் அவங்க நினைக்கிறாங்க, ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தவங்க சடனா எப்படி மாற முடியும் அப்படின்னா, அங்கே ஆவியானவர் முடியாதவைகளை உருவாக்கும்படியாய் நம்முடைய எண்ணங்களை முதற்கொண்டு மாத்துறார். அல்லேலூயா. நம்முடைய பேச்சை மாற்றுவா, நம்முடைய நினைவை மாற்றுவா, நம்முடைய விசுவாசத்துக்கு நேராக நம்மளை மாற்றுவோம். சில நேரம் பாத்தீங்கன்னா, நானா இப்படி விசுவாசிச்சேன், எனக்கா இப்படி நடந்துச்சுன்னு சில நேரம் நம்ம தீர்க்கணும். பாத்தீங்களா, சூழ்நிலையை பார்த்தா நடக்காத மாதிரி இருக்கும். அது நம்மனால இல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சொல்றாரு, மகனே நான் உனக்காக இந்த சூழ்நிலையை மாற்றுவேன். நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை உள்ள என்ன செய்யறாரு, எழுப்புகிறார். அந்த கிரியை தான் அன்னைக்கு மார்த்தா மரியாளுடைய வீட்டுல கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அந்த விசுவாசிக்கிற அந்த அந்த உற்பத்திய ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு, விசுவாசம் உற்பத்தி ஆகணும். விசுவாசம் உற்பத்தி ஆகாம ஆவியானவர் அதோடு சேர்ந்து வேலை செய்யவே முடியாது. விசுவாசம் நமக்கு வேணும், அந்த விசுவாசம். அதனால்தான் இயேசு இவங்கள்ட்ட சொல்றாரு, மார்த்தாள்கிட்ட, நீ நான் ஏற்கனவே சொல்லல, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். இங்கேயும் அப்படிதான் சொல்றாரு, அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு ஒரு குழந்தை என்ன செஞ்சிடும். அந்த விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை அல்ல, நம்பிக்கை வேற விசுவாசம் வேற, விசுவாசத்தை உள்ளார கர்த்தர் உள்ள அனுப்புகிறார். ஆபிரகாம்கிட்ட பேசுறாங்க, அவங்க நினைச்சாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ரெண்டு பேருக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனா கற்பந்தரிக்கு எப்படி வழி, நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படி நிறைவேறும். ஆனால் கர்த்தர் அந்த விசுவாசத்தை உள்ள இருந்து என்ன செய்யறாரு, உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது எதையும் மறித்து போக விட மாட்டார், சூழ்நிலைகளை மறிச்சு போக விட மாட்டார். சில நேரம் பிசாசு வந்து சொல்லுவான், 20 வருஷம் ஜெபம் பண்ற என்ன நடந்துச்சு, இல்ல 21வது வருஷத்துல கர்த்தர் எனக்கு நன்மையை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அவர் வைத்திரு, அவர் வச்சிருக்கிற திட்டம், அவர் போற பாதையில ஒருவேளை 21வது வருஷம் எனக்கு நன்மையை வைத்திருக்க வச்சிருக்கலாம், அது வரைக்கும் நான் தொடர்ந்து ஓட வேண்டும். அல்லேலூயா. அது வரைக்கும் நான் பிரயாணப்பட வேண்டும். அந்த பிரயாணத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இயேசு உயர்த்தப்பட்டார் எங்க தெரியுங்களா, பிறந்த உடனே உயர்த்தப்படல, அவர் சிலுவையிலே மரித்த பிறகு ஆண்டவர் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா அதிகாரத்துக்கும் மேலான நாமம், யாருடைய முழங்காலும் முடங்கப்படுகிற நாமம்,
எல்லா நாமங்களும் அறிக்கப்படுகிற நாமம் எங்க அப்படின்னா அவர் முடித்தார் சிலுவையிலே தன் ஜீவனை கர்த்தரிடத்திலே பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்த பிறகு பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி நம்மளும் போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கு. அல்லேலூயா. நம்மளும் கர்த்தரை எதிர்பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்துடுவானா இன்னும், ஏன்னா அவர் குறிப்பிட்ட தூரத்துல நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நன்மை. அதனாலதான் இந்த ஆபிரகாம் சாராரையும் வாக்குத்தத்தம் பண்ணி எவ்வளவோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டார். ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உற்சாகமா கிளம்பி வந்தாங்க இல்லைங்களா? ஆபிரகாம் சாரா சொன்னவங்க உற்சாகமா கிளம்பி வந்தாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க அடுத்த வருஷம் மார்க்ல குழந்தை இறந்துடும், கிடைச்சிடும். சரி, அடுத்த வருஷம் கிடைக்கல, 10 வருஷம் கிடைச்சிடும். இல்ல 10 வருஷம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும். கடைசியில பாத்தீங்கன்னா வயசு, கடைசியில சரீரமும். சில நேரம் நம்ம ஜெபங்கள் அப்படிதான், ஆண்டவரே எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் நிலைமை மாறல, இல்ல கர்த்தர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. மாமரையின் சமபூமியிலே தரிசனமான தெய்வம் நமக்கு ஒரு தரிசனத்தின் திட்டத்தை ஒரு இடத்துல அவர் வைத்திருக்கிறார். இன்னும் நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும், இன்னும் நாம் தொடர்ந்து ஓடணும், இன்னும் நான் தொடர்ந்து ஓடணும். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டார். நான் ஓடுகிற ஓட்டம் வீணானதை போல இல்ல, நான் வீணாக ஓடவில்லை, நான் நிச்சயம் உள்ளவனாக ஓடுகிறேன். அல்லேலூயா. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணிப்பாரு, இல்ல ஆவியானவரோடு சொல்றாரு ஓட்டம் வீணா போகல. அல்லேலூயா. அதனால அவர் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது எழுதுறாரு, நான் வீணாக ஓடல. அல்லேலூயா. நான் நிச்சயம் இல்லாதவனா இல்ல, நான் முன்னாடலை நோக்கி ஓடுகிறேன், பின்னாத எல்லாம் நான் மறந்துடுறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சரியா வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள மாற்றம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மளை சரியா வழி நடத்துவார். ஒன்று புரிந்துக்கணும், என்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். விண்ணப்பத்தின் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க வல்லவர். அல்லேலூயா. நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவரே இந்த நிலைமையை மாற்றுங்கப்பா, இந்த பிரச்சனையை மாற்றுங்கப்பா, இந்த போராட்டத்தை மாற்றுங்கப்பா, இந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. ஜெபிக்க ஜெபிக்க ஏன் ஜெபிக்கணும்? ஆவியானவர் அதோடு இணைந்து கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்காம ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு, இணைந்து கொள்ள மாட்டார். ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பட்டணத்தை ஏன் அழிக்க போறீங்க அப்படி சொல்லும்போது அவர் சொன்னாரு, 10 நீதிமான்கள் கதறுவார்கள் இருந்தா, 10 நீதிமான்களை நினைக்க கூப்பிடுவார்கள் இருந்தா, அந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ம நோக்கி கூப்பிடும், நம்ம நோக்கி கூப்பிடும். ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சி, என் தம்பியை ரட்சி, என் சொந்த மாமாவை ரட்சி, என்னெல்லாம் பேர் இருக்குதோ அதில் சொல்லி ரட்சிக்கணும். கடைசி வரைக்கும் மாம்சம் என்னைக்கு சோர்ந்து போகக்கூடியது, ஆவியானவர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். இந்த ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை உயிர்ப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஏசப்பா இந்த வருகிற 25வது வருஷம் ஆண்டவரே எனக்குள் உயிர்ப்பிங்கப்பா. எதெல்லாம் நான் பின்தங்கி இருக்கிறேனோ, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமா இருக்கலாம், இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெப வேலையா இருக்கலாம், இல்ல இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஊழியமா இருக்கலாம். மகளே இன்னும் எனக்காக ஊழியத்துக்காக எழுப்பி வான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஊழியத்துல இன்னும் தொடர்ந்து நடன்னு சொல்லலாம். எந்த சோர்வின் ஆவியும் ஒரு நாள் நம்மளை ஆளுகை செய்யவோ, அடிமைத்தனத்தின் ஆவியை நம்மளை கட்டி வைக்கவோ ஒரு நாள் கூடாது. ஏனென்றால் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், நீங்கள் நானும் அவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நம்மளை உயிர்ப்பிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நான் மரித்து போன இருக்கிற நினைவுகள் எல்லாம் மாற்றுங்கப்பா, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்தா மரிச்சு போனது இருக்குதப்பா, அதை உயிர்ப்பிக்க தேவனால முடியுமான்னு எனக்கு விசுவாசத்தை நம்பிக்கையும் பெருக பண்ணுங்கப்பா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சாராலும் ஆண்டவரே நம்பிக்கையும் சரீரமும் செத்து போய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கடந்து வந்து அவர்களை உயிர்ப்பித்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக, எங்களுக்கு ஜீவன் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அருமையானவருடைய குடும்பத்தாரை ஜீவன் உண்டாவதாக. எதிரெல்லாம் விரதேற்று போய் நம்பிக்கையற்று போய் இருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊழியத்துல ஜீவன் உண்டாவதாக, அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, அநேக வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக, இந்த பட்டணங்கள் மனம் திரும்புவதாக, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கை உண்டாவதாக என்று சொன்னாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை